ஜானகி சந்தியா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தனலட்சுமி கிட்ட பேசுகிறாங்க மாயா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. மாயா, நீ வேற யாரையாவது பார்த்துட போகிற. பார்த்தான்னு வச்சுக்கியேன், அவங்க தான் உன்னோட வருங்கால கணவர். இன்னுமா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு மாயா வந்து தனலட்சுமி வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி, நிம்மதியாக வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீன் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. மாயா எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கணும். அவள் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டான். நம்ம வந்து சாப்பாடு கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு தட்டில் வந்து இட்லியெல்லாம் வச்சு சாம்பார்லாம் ஊற்றி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன இவ அசந்து தூங்கிட்டு இருக்கா, சரி எழுப்புவோன்னு சொல்லி மாயா, ஏ மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. மெலோடி சாங் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து போட்டுட்ருக்காங்க. செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சாங்லாம். மாயா வந்து ஏஞ்சிட்டாங்க. ஏய், இது கனவா நினவான்னு சொல்லி கண்ணை வந்து உருட்டி உருட்டி வந்து பார்க்குறாங்க. நினவு தான்மா, கனவெல்லாம் கிடையாது. ஏஞ்சி பாரு. நீ எதுக்குடா இப்போ எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த? நான் என்னோட மாயாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். இது என்னோட கடமை தானே. அதெல்லாம் ஓகே தான்டா. பாத்தியா, நீ ஏன் என்னோட கடமை ஓகேன்ட்ட அப்புறம் என்ன? டேய், வீட்டில் இருக்கிற பாட்டிலேருந்து எல்லாரும் சொன்னாங்களேடா. என்ன சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சீனு வந்து இன்டெரக்டாக பேசுகிறாங்க. நான் யாரை பார்க்கணுன்னோ அந்த பந்தலில் இருக்கும்போது அவங்க தான் என்னோட வருங்கால கணவர்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் மாயா. விடிஞ்சோன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பெரியவங்கலாம். ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஆசைப்பட்டபடி நீ ஏன் எனக்கு மனைவியாக போகிற? இனிமேட்டு இதை யாராலையும் மாற்ற முடியாது. உன்னோட புருஷன் நான் தான். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. என்னது என்னோட புருஷன் நீ தானா? ஏய், அவ்வளோதான். நான் இதை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் நான் வந்து உன்னோட ஹஸ்பண்டு தான் ஆக போகிறேன். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இங்கே இதுதான் நடக்க போகுது. விதி வலியதுமா, இந்த பிரபஞ்சமே நம்மளை சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நோங்கிற மாதிரி கத்துறாங்க. பார்த்தா இது எல்லாம் கனவு போல இருக்குது அந்த இடத்துல. ஓ, இது எல்லாம் கனவா? ஒருவேளை தனலட்சுமிகிட்ட கேட்கணுமோ, பந்தலில் இருக்கும்போது யார்கிட்ட வந்து கனவு காண்றோமோ அவங்க தான் என் ஹஸ்பண்டாக வருவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் அந்த கோச் வந்து ரொம்ப பட்டமாகி அந்த விளாடுவாங்கள்ல அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு ப்ரொஃபஸர் வராங்க. என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? நான் என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணை வந்து ட்ரெயின் பண்ணேன். நாளைக்கு மேட்ச் இருக்குது, ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த கோச்சு. டே கார்த்தி, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. வேறு ஏதாவது ஒரு பொண்ணை வந்து ட்ரெயின் பண்ணு. இந்த பொண்ணுக்கு நேச்சுரலாகவே ஸ்கில் இருக்குது. இந்த பொண்ணை வந்து தட்டி தூசி தட்டினாலே போதும், வேறு லெவலில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவா. நேச்சுரலாகவே இருக்குடா அவளுக்கு ஸ்கில்லெல்லாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு ஆர்வம் இருக்கணும். டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இல்லை. ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது இன்ஜுரி ஆகும். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்க வேண்டிய விஷயம் தானே. இதை விட்டு தள்ளுறா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசி ஆகணும், வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. வீட்டில் வந்து ரமணி பாட்டி எடுக்கிறாங்க. அடுத்தது மணி என்ன எடுக்கிறாப்புல. மாறி மாறி எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தனலட்சுமி மட்டும் எடுக்கலை. என்ன ஆச்சு, இவன் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறா? ஃபங்க்ஷனுங்கிறனால ஃபோனை சுற்றி ஏகப்பட்ட பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி, டேரெக்டாக வந்து வீட்டுக்கே போயிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சீனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாகவே தோணுது. இப்போ குளிருச்சுன்னா மாயா ரொம்பவே பாவமாச்சு, அவளை போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு சீனு டேரெக்டாக வந்து குடுக்குன்னு கீழே வராங்க. அப்பன்னு பார்த்து சாருமதி அம்மா வந்து பார்த்துட்டாங்க. ஒருவேளை இவன் மாயாவை பார்க்க தான் போகிறானோ? அச்சச்சோ, என் பொண்ணுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு நீயும் மாயாவும் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா? உங்கள் 2 பேரையும் மாட்டி விடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல சீனோட அம்மா. இப்போ சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தான் ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கணும். சரி, இவன் வழியிலேயே போய் தூண்டில் வந்து வீச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதியோட அம்மா. என்ன தம்பி இங்கே போகிறீங்க? இல்லை, நமக்கே வீட்டில் இருக்கிறப்ப மார்கழி மாதம்லாம் குளிருது. இப்போ வெளியில் வந்து பனி அதிகமாக இருக்குமே, குளிராதா அப்படிங்கிறாங்க. குளிர தான் செய்யும் தம்பி. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் மாயாவுக்கு தானே போர்வை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னீங்க. இது எதுவும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து மாயாட்ட வேணால் போர்வை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஆனால் தனலட்சுமிக்கும் சாருமதிக்கும் வேணாம். ஏன் நான் சொல்கிறேன்னா மாப்பிள்ள, என்ன அண்ணியன்னு நினைக்காதீங்க, உரிமையாக அத்தனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாருமதியோட அம்மா வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி மாப்பிள்ளை, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு சீன் வந்து போர்வை எடுத்துகிட்டு வரதுக்காக வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க. இவங்க குடுகுடுன்னு வந்து சாருமதியை பார்க்கலான்னு போகிறாங்க. சாருமதியோட அம்மா, ஏய் எந்திரி எந்திரி, சீனு ஒன்று வந்து பார்க்க போகிறாங்க. என்னது, சீனு என்ன வந்து பார்க்க போகிறாங்களா? அப்பி, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கட்டும், என்னம்மா திட்டம்? அவன் வந்து மாயாவுக்கு வந்து போர்வையை வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அவன் வந்து எடுத்து கொடுக்க போகிறான். ஓ அப்படியாம்மா, நீ தாயா இல்லை வேற ஏதாவதா? ஏம்மா என் வாழ்க்கையில் இப்படி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்க? அவரே வந்து மாயாவுக்கு வந்து போர்வை எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நீ தடுத்து நிப்பாட்டி ரூமுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கம்மா. எனக்கு ரொம்ப பட்டமாக இருக்குமா. ஏம்மா என் வாழ்க்கையில் விளாட்ற? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏய், என்னோட திட்டத்தையே வந்து சொல்ல மாட்டேங்கிற. முதல்ல மாயாவுக்கும் சீனுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் மாயா லவ் பண்ணுற மாதிரி தெரியல, சீனு தான் லவ் பண்ணுறாப்புல.
இந்த விஷயத்த நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியல. ஏண்டி இந்த காலத்து பொண்ணுங்களாம் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க. ஆனால் நீயும் தான் இருக்கியே. அம்மா நான் உன் பொண்ணு இல்லை உன்ன மாதிரி தான் இருப்பேன். ஐயோ ஐயோ இதுக்கு ஒன்றும் குறைச்சலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க. இப்போ மாயா ரூமில் வந்து நீ இருந்துக்க. உன் பந்தல்ல மாயா வந்து இருந்தானா அவன் பார்க்க போகிறது யாரு மாயா. ஆனால் அங்கே இருக்க போகிறது யார்? என் குட்டி தேவதை சாருமதி தானே. நீ தானே அங்கே இருக்க போகிற அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. அப்படியே அம்மா ஹாப்பியாக இருக்குமா. இப்படியே பேசிகிட்டு இருந்தானா சரி வராது. போய் களத்தில் இறங்கு. மாயாவை இந்த பக்கம் தள்ளி விடு. ஏதாவது ஒன்று திட்டம் போடு. என்ன சொல்கிற ஏண்டி இவ்வளோ யோசிச்சவன் அதுக்குள்ளே நான் யோசிக்காமே வந்திருப்பேன். அம்மா கலக்கிறியம்மா. சீக்கிரம் வந்து போர்வை வந்து எடுத்துகிட்டு வந்துட போகிறான் சீன். அதுக்குள்ளே நான் அங்கே போய் ஆகணும். சரி சரி ஓவராக தான் வந்து புருஷனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா எந்திரிமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல சாருமதியோட அம்மா. என்னங்க திடீர்னு எது கூப்பிட்டு வந்திருக்கீங்க எதுவும் பிரச்சனையா? இல்லைம்மா நீ வந்து அமெரிக்காவில் வந்த பொண்ணு இங்கே பாயில் வந்து படுத்திருக்க. என் மனசுக்கே சங்கடமாக இருக்குது. உனக்கு எப்படி இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க பண்ணுறது வாக்குறுதி கொடுத்துட்டேன். இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் பண்ண சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நானும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எனக்காக இந்த வீட்டில் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்காங்க. மணி என்ன எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் செஞ்சுருக்காங்க தாய் மாமா முறையெல்லாம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா? என் சாருமதி தூங்குற ரூமில் நல்லாவே அந்த பந்தலில் காற்று வருது. டேபிள் ஃபேன்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறனால காற்று வந்துட்டு இருக்குமா அது வழியா. நீ வேணா அங்கே வந்து தூங்குறியா? அப்போனா உங்கள் பொண்ணுக்கு வந்தால் இங்கே வெக்கையாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெக்கையாக இருக்க தான் செய்யும். ஆனால் தனலட்சுமிக்கும் என் பொண்ணுக்கும் இது எல்லாம் பழக்கப்பட்டது. ஆனால் உனக்கு இது பழக்கப்படாதில்ல. உடனே வந்து சாருமதி வந்து யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு அம்மா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. அவள் ஒத்துப்பாளா மாட்டாளா? நம்ம வந்து தன்மையாக வந்து பேசி இங்கே வந்து கூட்டிகிட்டு வரோன்னு சொன்னால் நிச்சயம் ஒத்துக்க மாட்டாளேங்கிற மாதிரி தான் சாருமதி வந்து யோசிக்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லி மாயா வந்து திங்க் பண்ணுறாங்க. இவ்வளோ நல்லவங்களாம் என்ன இவங்க நமக்கு ஆப்பு வைக்க தான் பார்ப்பாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். பத்மாவாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் சாருமதி அவங்க அம்மா இவங்க 4 பேர் சேர்ந்து எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ன ஏதாவது வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் செய்வாங்க. இவங்க இது மாதிரி செய்கிறாங்களா இதில் வேறு ஏதோ அர்த்தம் இருக்குது போகாதங்கிற மாதிரி அவங்க இன்டென்ஷன் வந்து தோணுது நம்ம மாயாவுக்கு. அம்மாடி வாமான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல. அதே மாதிரி சாருமதி வந்து மாயா இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்தினால தான் இங்கே வந்து இருக்காங்க. என்னால் தெள்ள தெளிவாக புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. ஒரு பக்கம் சாருமதி வந்து மாயா இருந்த இடத்துக்கு போனோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உன் சீன் வந்து வந்துடுவாங்க பார்த்துக்கடி சரியா. ரொம்பவே கடுப்பேற்றிடாத. சரிம்மா சரிம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா. இன்றைக்கி தாம்மா நீ உருப்படியாக காரியம் வந்து பண்ணியிருக்க. இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான விஷயம் என் வாழ்க்கையில் இருக்க போகிறதே இல்லைங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி. சீனு எப்படி இருந்தாலும் வந்து இங்கே இருக்கும்போது பார்த்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது இவங்களே வந்து சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் வந்து இந்த ரூமில் யார் இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க மாயாவுக்கு போர்வை எடுத்து கொடுத்தா நிச்சயம் மாயாவுக்கு எனக்கும் தான் கல்யாணம் ஆகும்னு தான் சொல்லுவாங்க ஐதீகம். அதனால சாருமதி வந்து உள்ளே வச்சுருந்தா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க நம்ம சீனு. வெயிட் பண்ணி